அடுத்து இன்னும் ஒரு தகவலும் முக்கியமான செய்தியாக இருப்பது நாங்கள் காணலாம். சித்திரை புத்தாண்டுக்கு முன்னர் வழிவடக்கில் பெருமளவு காணிகள் விடுவிக்கப்படும் என்பதாக இன்னும் ஒரு தகவலும் இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அது குறித்தும் நாங்கள் விரிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கும். அந்த வகையில் சித்திரை புத்தாண்டுக்கு முன்னர் வலிகாமம் வடக்கில் பெருவாரியான காணிகளை விடுவிப்பதற்கான நடவடிக்கைகளை அரசாங்கம் எடுக்கும் என கடல் தொழில் மற்றும் நீரியல் வள அமைச்சரும் யாழ்ப்பாண மாவட்ட ஒருங்கிணைப்பு தலைவருமான ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்திருக்கின்றார். யாழ்ப்பாண மாவட்ட ஒருங்கிணைப்பு கூட்டத்தின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்துக்களை முன்வைக்கும் போதே அவர் இந்த விடயங்களை கூறியிருக்கிறார். யாழ் மாவட்டத்தில் காணி விடுவிப்பு பிரச்சனை பிரதானமானது ஒரு பிரச்சனையாக காணப்படுகிறது. அது தொடர்பாக எமது அரசாங்கத்தாலும் கூட நாம் வாக்குறுதி அளித்தோம். தையிட்டி விகாரை பிரச்சனையை எடுத்துக்கொண்டாலும் அது தீர்க்கப்பட வேண்டும். அதனை அண்டி இருக்கின்ற அனைத்து காணிகளும் விடுவிக்கப்பட வேண்டும் என்பதிலேயே மாற்று கருத்து இல்லை. அந்த அடிப்படையில் இருந்த போதிலும் அதில் 180 விதமான செயற்பாடுகளை பூர்த்தி செய்திருக்கின்றோம். அந்த காணி உரிமையாளர்களை இனம் கண்டு கொண்டிருக்கின்றோம். அந்த காணிகளை இனம் கண்டு அளவிட்டு மீள கொடுப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகின்றது. இது தொடர்பில் பௌத்த சாசன அமைச்சர் சுனில் செனவி தலைமையிலான குழுவில் நானும் இருக்கிறேன். அந்த குழுவில் நீதியமைச்சர், யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர், தெல்லிப்பளை பிரதேச செயலாளர், அது சார்ந்த அனைத்து அதிகாரிகளும் விகாராதிபதியும் அதில் இருக்கின்றார்கள். எனவே அனைவரோடும் இணைந்து சுமூகமான முடிவை கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகளை எடுத்திருக்கின்றோம். மிகச் சீக்கிரமாக இதனை செய்வோம். அதே போன்று விசேடமாக எதிர்வரும் காலங்களில் பலாலி கிழக்கு பக்கம் பிரதேசம் முழுவதையும் முழுமையாக விடுவிப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் ஒரு சில பிரச்சனை இருக்கிறது. அந்த பிரச்சனையை தீர்த்து எதிர்வரும் சித்திரை புத்தாண்டுக்கு முன்னர் பெருவாரியான காணிகளை விடுவிப்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்பதை அமைச்சர் தெரிவித்திருக்கிறார். அந்த வகையில் வழிவடக்கு பகுதியில் கட்டப்பட்டு வருகின்ற ராணுவ வைத்தியசாலை தொடர்பாக நடவடிக்கை எடுப்பதற்கும் சமுதாய பேசுவதற்கும் ஜனாதிபதியின் கவனத்துக்கும் பாதுகாப்பு செயலாளரின் கவனத்துக்கும் கொண்டு செல்லவும், அதை நிறுத்துவதா அல்லது அதை கட்டி மக்களிடம் எதிர்காலத்திற்காக கையளிப்பதா என்பது தொடர்பாக பேச வேண்டும். குறித்த நில உரிமையாளர்களோடும் பேச வேண்டும் என்பதாகவும் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்த தகவலும் பிரதானமான செய்தியாக இருப்பதை நாங்கள் காணலாம்.